ஒரே ஒரு வார்த்தை உண்மையை சொன்ன திருடன், அதுல இவ்வளவு பட்டுக்கிடுச்சு. சர்க்கரை எல்லாம் எங்க, சர்க்கரை எல்லாம் எங்க, எறும்பு தின்றுச்சு. சாக்கு எங்க, எலி தின்றுச்சு. இவன் திருட எல்லாமே இவனா திருத்தக்க தவறா இல்ல திருநீல கண்டாரா? யாரு இவரு? யாரு இவரு? சும்மா விட்டா நம்ம பாட்டுக்கு போவன் சாமி, சொரிஞ்சு விட்டா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. பாத்துக்க, இப்பதான் தேடுறாங்களாம். 21 இருந்து அவர் பேசுனது ஏதாவது வழக்கு போட்டு உள்ளவைன்னு கெஞ்சிரன். ப்ளீஸ் டூ இட். இந்த போட்டு பாரு, உன்ன மாதிரி கைது பண்ணும்போது ஐயோ அப்பா அம்மா உள்ளதல், அப்படியே போவேன் அப்படியே வருவேன். பொறுக்கிகளை, திருடர்களை, கொலைகாரர்களை, கொள்ளைக்காரர்களை தான் சிறை சிதைக்கும், போராளிகளை எப்போதும் செதுக்கும். என்னரும் தமிழ் சொந்தங்களே, மானமும் அறமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த இன கூட்டமே, உனக்கு ஒரு வாய்ப்பு வரலாறு தந்திருக்கிறது. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழின மக்கள், தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேர் அழைப்பில் இருந்து, இந்த வரலாற்றின் பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது. இது நான் சொல்லல, எங்கள் தலைவன் எங்களுக்கு சொன்னது. தாமதம் என்பது தமிழ் தேசிய பேரினத்திற்கு பேராபத்துங்கிறார். அதனால் தமிழ் இளம் தலைமுறையினரே, விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி என்கிறார் நம் தலைவர். விழித்துக்கொள், விழித்துக்கொள். உன் விழியை தர வழியாக நம் தலைவனும் அவன் தம்பி நானும் நிற்கிறோம். என் பின்னால் வா, நான் உன்னை சரியாக கொண்டு போய் வழிநடத்தி சேர்ப்பேன் என்றால் என்னை நம்பி வா, இல்லை விலகினில். குறுக்க ஓடாத, ஏனால் வெறி கொண்டு வருகிறேன், அடிபட்டு செத்து போக. அப்படி விலகி நின்று குறுக்க ஓடக்கூடாது. பேச்சை கேட்டு அப்படி போகாத. இந்த பேச்சை நான் ஒரு தீக்குச்சியாக இருந்து ஒரு தீபத்தை ஏற்றிருக்கேன், நீ அதை எடுத்துட்டு போய் இன்னொரு 2 தீபத்தை ஏத்து, அந்த தீபத்தை வச்சு இன்னும் 2 தீபத்தை ஏற்ற சொல்லு. ஏற்றி விட்டுட்டே இரு. பற்றி எரியும் ஒரு புரட்சி தீ, அதில் ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், மதுமத போதை, பாலியல் வன்கொடுமை எல்லாம் பொசுங்கி கருகும். புதிய ஒரு தேசம் பிறக்கும். மக்கள் புரட்சி அதை உறுதி செய்யும். என்னரும் தமிழ் சொந்தங்களே, எத்தனையோ முறை இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக அனுப்பிவிட்டீர்கள் மதிப்பிற்குரிய எங்க ஐயாவை, TR பாலுவை. நாங்கள் மதிக்கிறோம், அது வேற. அப்பன் மகன் வேற, அரசியல் கோட்பாடு வேற. இத்தனை ஆண்டுகள் செய்யாத இனிவரும் 5 ஆண்டில் எங்க ஐயா செய்வார் நீ நம்பினா நம்பு, என்னை போடாது. இல்ல ஒரு மாறுதல் வேணும் என்ற ஒண்ணம் உனக்கு சிந்தனை இருந்தால் என் அருமை தம்பி மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நீ மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய். இது என்னுடைய வெற்றி, என் தம்பி ரவிச்சந்திரன் வெற்றி, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்று எண்ணக்கூடாது. நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற பேரினத்தின் வெற்றி. எங்க ஐயா TR பாலு வெல்வது அல்லது அந்த தமாக வேட்பாளர் யாரோ பிரிதொரு வேட்பாளர் வெல்வது என்பது, அவங்க எல்லாம் வெல்வது என்பது வழக்கமான ஒரு நிகழ்வு. பல முறை அவர்கள் பதவியில் இருந்துட்டார்கள், அதிகாரத்திலிருந்து நிர்வாகம் செய்து பார்த்து விட்டீர்கள். ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தாருங்கள். என் அருமை தம்பி மருத்துவர், என் உயிர் இளவல் தம்பி ரவிச்சந்திரன் அவர்கள் படித்த மருத்துவ படிப்புக்கு வைத்தியம் பார்த்து நல்லா பிழைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் பிழைப்பார், என் இனம் சாகும். அதனால் என் இனத்தை அழிவிலிருந்து மீட்க, ஒரு நோயற்ற சமூகமாக உருவாக்க இதுவரை தேக மருத்துவம் செய்தோம், இனி தேசத்திற்கு மருத்துவம் செய்வோம் என்று ஒரு மகத்தான கனவோடு என் தம்பி மருத்துவர் ரவிச்சந்திரனை இந்த திருவரம்புத்தூர் தொகுதி வேட்பாளராக நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கை நீங்கள் எங்களை வெல்ல வைப்பீர்கள் என்பது. உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தந்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். வழக்கம் போல அந்த கட்சிகளுக்கான வெற்றியா, வரலாற்றில் பெரும் புரட்சியா? ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் பெரும் புரட்சியை எழுதி காட்டினார்கள். எளிய பிள்ளைகளை வாக்குக்கு காசு கொடுக்காமல் தேர்தலில் உண்மையும் நேர்மையுமான என்ற பிள்ளைகளுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்தார்கள் என்ற வரலாற்று பெரும் பதிவை என் இன சொந்தங்கள், எண்ணரும் மக்கள், இந்த மண்ணை மக்களை பெரிதும் நேசிக்கிற நீங்கள், ஊழல் லஞ்சமற்ற ஒரு நிர்வாகம் வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிற மக்கள், நாங்களே அதற்கான மாற்றாக நிற்கிறோம். எல்லோரும் கூட்டமாக கூட்டணி வைத்து நிற்கிற போது அதிகாரத்தில் இருந்தவர்கள்
பெருத்த பண வலிமை கொண்டவர்கள், ஊடக ஆதரவு கொண்டவர்கள், அதிகார கட்டமைப்பு கொண்டவர்கள் கூட்டணியோடு நிற்கும் போது இதில் ஏது மற்ற பிள்ளைகள் தனித்து நிற்க காரணம் நீங்கள் தான். உங்களை நம்பித்தான். அந்த நம்பிக்கைக்காக வாக்கு செலுத்தி மைக்கு சின்னத்திலே எங்களை வெற்றி பெறச் செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தம்பி ரவிச்சந்திரன் வெற்றி 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 என்ற முழக்கம் ஸ்ரீபெரும்புத்தூரிலிருந்து உலகெங்கும் ஒலிக்கட்டும். உங்களின் உரிமை குரலாக என் தம்பியின் குரல் இந்திய நாடாளுமன்றத்திற்கு ஒலிக்கட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.